கடல்ல நடந்து பீச்சில் சாயங்காலமா எவ்வளவு நாள் நடந்திருப்பேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஹம்மிங் எத்தனை ஹம்மிங் பாடியிருப்பேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. அதுல இந்த ஹம்மிங் தான் வந்து கடைசியில மிக்ஸ் பண்ணிட்டு இந்த எடுக்கிறார். அப்படி தொடங்க அடுத்து என்ன பண்றது? இதுல 12 ஸ்ட்ரிங் கிட்டாரு. அப்போ நான் வாசிக்கிறது டிகிட்டம் டன் 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 டிகிட்டம். பாட்டுதான் முடிஞ்சு போச்சுட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் விவரிச்சு சொல்றேன் எங்க இருந்து கம்போஸ் பண்ணேன்னு வாசிக்க வேண்டாமா? சரி, ஃபர்ஸ்ட் மியூசிக் ஆயிடுச்சு, பாட்டு பல்லவி முடிஞ்சாச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்ப டைரக்டர் என்ன ஷார்ட் எடுப்பாரு அப்படின்னு யோசிக்கிறேன். யோசிச்சா வந்து அடுத்த லைன் வந்து நதியோரம் பிறந்தேன்னு வருது. அதனால எங்கேயாவது ஒரு ஆத்தங்கிற பக்கத்துல ஷார்ட் வச்சு ஹீரோ என்ன நடக்க சொல்லி எடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நதியோரம் பிறந்தேங்கிறதுக்கு என்ன பண்றதுன்ட்டு வயலின்ஸ்ல தகடகடம் தகடம் 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 தகடகடம் அப்படி ஒரு அலை வருது. அதுக்கப்புறம் அப்படி வந்து சின்னதாகுது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கம்போஸ் பண்ணிடுவேன். 1 2 3 ஹீரோயின் வரா. நதியோரம் பறந்தேன், கொடி போல வளர்ந்தேன், வெயிலோடும் மழையோடும் மனம் போல் நடந்தேன். ஆச்சு. அடுத்த சரணம் எப்படி வருதுன்னா கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள்னு வருது. அப்போ கனவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹம்மிங் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன். கனவு உலகத்துக்கு போறா, அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். 1 2 3 4
இருக்கே பொண்ணு மாவன் பொழுது வருவாரோன்னு பாடினால அடுத்து களத்து மேட்டில் தான் ஷார்ட் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு மியூசிக் கொடுக்குறேன். 1 2 3 2. அப்படி கொடுத்து பாட்டு எடுத்து முடிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனா ஒரு வாரத்துல தூக்கிட்டாங்க கூட்டம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் வேற தியேட்டர்ல போட்டா அது வெள்ளி விழா கொண்டாடுது. காரணம் என்னன்னா இந்த பாடல்